அல்லாஹ் தான் யார் என்பதையும் தன் குதிரத் என்பதையும் அவனுடைய அருள்மறையிலே ஆங்காங்கு இஸ்முகளை கொண்டு சொல்கின்றான். ஆனால் குறிப்பாக குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் நாம் பார்த்து இருக்கின்றோம், ஓதி இருக்கின்றோம். இல்லாத நாவுகளும் இல்லை, கேட்காத காதுகளும் இல்லை. அப்படி கேட்டதாக அந்த 3 வார்த்தை என்னவென்று சொன்னால் ரப், ரப்பி, ரப்பனா. ரப் இறைவா, இன்னும் ரப்பி என்னுடைய இறைவா, இன்னும் ரப்பனா யா இறைவா என்பதாக நாம் அவனிடமே கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் மிக மிக நெருங்கியதாக இருக்கின்றது. ரப் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் நமக்கு உடனடியாக வருகின்றது. ரப் என்று சொன்னால் அவர்கள் பக்கம் தீண்டினாலும் நாம் அல்லாஹ்வை அந்த நேரத்தில் அச்சம் உடையவர்களாக இருக்கின்றோம். ரப்பி என்று சொல்லும் பொழுது என்னுடைய ரப், எனக்கான ரப், அவனிடமே நாம் அனைத்தையும் கோரிக்கையும் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அவன் பக்கமே நாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்களாக, இன்பையும் துன்பத்தையும் அனைத்தையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க காரணத்தினால் தான் நாம் ரப்பி என்பதாக சொல்கின்றோம். ரப்பனா என்று சொன்னால் யா இறைவா, நாம் அவனிடமே நம்மை சரணடைக்கின்றோம், அவனிடமே இருந்து நம்மை மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி இந்த ரப் என்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்களை கொண்டு உள்ளடக்கியது. ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அந்த வார்த்தை என்பது மிக மிக நெருக்கத்திற்காகவும் அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்களிலே சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த விஷயங்களை நாம் உட்கொண்டு அல்லாஹ்வினுடைய அந்த பிரியத்திற்காக வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.